பிரான்சில் வசந்த காலத்தின் வருகையோடு காற்றில் பரவும் மகரந்த துகள்கள் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன. மார்ச் மாதம் முதல் தொடங்கும் இந்த மகரந்த பருவம் வறண்ட மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் வீடுகளுக்குள் எளிதாக ஊடுருவி உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தட்பவெப்பநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு வழக்கத்தை விட 3 வாரங்களுக்கு முன்பே மரங்களில் மகரந்தங்கள் பரவ தொடங்கிவிட்டன. இதே கோடை காலம் வரை புட்கள் மற்றும் செடிகளின் மகரந்தங்களாக தொடரும் என்பதால் மக்கள் தங்களது அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது அவசியமாகிறது. மகரந்த துகள்கள் காற்றில் பரவும் நேரத்தை கவனிப்பது மிகவும் முக்கியம். பொதுவாக காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை மகரந்த செறிவு உச்சத்தில் இருக்கும். சில நகரங்களில் வெப்பம் மற்றும் மாசு காரணமாக இரவு 9 மணி வரை கூட இந்த பாதிப்பு நீடிக்கலாம். எனவே இந்த இடைப்பட்ட நேரங்களில் வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து வைப்பதை தவிர்க்க வேண்டும். வீட்டை காற்றோட்டமாக வைத்திருக்க விரும்புபவர்கள் அதிகாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அல்லது இரவு 9:30 மணிக்கு மேலேயும் ஜன்னல்களை திறக்கலாம். வறண்ட வானிலை உள்ள நாட்களில் மகரந்த துகள்கள் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கும். ஆனால் மழை பெய்தால் மட்டுமே அவை பூமியில் படிந்து காற்று சுத்தமாகும். துணிகளை வெயிலில் காய வைக்கும் பழக்கமும் ஒவ்வாமையை தூண்டும். ஈரத் துணிகளில் மகரந்த துகள்கள் எளிதில் ஒட்டிக்கொள்ளும் என்பதால் ஒவ்வாமை உள்ளவர்கள் துணிகளை வீட்டின் உட்புறமோ அல்லது உலர்த்தியோ காய வைப்பது சிறந்தது. வெளியே சென்று வந்தவுடன் ஆடைகளை மாற்றுவதும் இரவு உறங்கும் முன்னர் தலைமுடியை அலசுவதும் வீட்டிற்குள் மகரந்தம் சேருவதை தடுக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.